முன்பு ஒரே கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து செய்வோம் என்று அதிகாரமே இல்லாமல் ஒரு பச்சை பொய்யை சொன்ன ஒரு ஃப்ராடு கூட்டம் 5 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த 5 ஆண்டுகளில் நீட் தொடர்பான தற்கொலைகள் நடக்கவில்லையா? நடந்துச்சுல்ல. அப்போது நேற்று மேடை ஏறி முழங்கிய இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராடுகார பசங்களா, கையெழுத்து போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எங்கேயா ரத்து பண்ணீங்க? அவங்க ஆட்சியில இல்லாத போது கூட அவங்கள கை நீட்டி கேள்வி கேட்க பயப்படுறாங்க சார் என்று இவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? அதான் அமீர் அவர்கள்லாம் பேசுறாரு மேடையில். அமீர் மற்றும் வரேன், இது பொறுமையா பைய ஒன்னொன்னு போவோம். ஏன் வெற்றிமாறன் பேசவில்லை என்றால் விடுதலை 1 மற்றும் 2 வந்திருக்காது. 2 திரைப்படங்களையும் வெளியிட்டது யார்? ரெட் ஜெயண்ட். அதனாலதான் நீங்க பேசலன்னு நான் சொல்றேன். உங்கள்கிட்ட பதில் இருக்கா? 27லேருந்து நீட்டு வரப்போது நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட்டியா? எந்த கவர்மெண்டா இருந்தா என்ன? அண்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் அன்பு தோழர் சண்முகம் சொல்கிறார், போராட்டங்களை ஒடுக்கினால் ஆதரவு குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். சரி, போராட்டம் பண்ணுங்க. என்ன போராட்டம் பண்றீங்க? ரயில் மறியல், சாலை மறியல். நான் இந்த வயசுல போய் நீட் எழுத முடியுமா? முடியாது. நான் பஸ்லயே ட்ரெயின்லயே போயிட்டு இருக்கேன்னா என்ன 5 மணி நேரம் நிக்க வச்சீங்கன்னா நான் துன்பப்படுறதே ஒரு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். வயதானவர்கள், பெண்கள் பயணம் பண்றாங்கல்ல, பொது போக்குவரத்துல பயணம் பண்றவங்க ஏழைங்க தானே. நீங்க ரோட்டை மறிச்சிட்டு உட்காருவீங்க, கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடுறேன்னு போவீங்க. இது ஒரு அரசு, போய் முற்றுகையிடுங்கப்பா, போய் உள்ள போய் பயில கீழே கொளுத்துங்க என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு அரசின் தலையாய கடமை.